Hello everyone. MRB pharmacist exam வந்து 2024 or 25ல வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸாம் வந்து கூடி சீக்கிரம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்படி அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவோட ரிமைனிங் என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இங்கேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி நோட்டிஃபைடு வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டேட் பார்த்திங்கன்னா December 12, 2024. ஸோ இப்போ ஒரு 4-5 days தான் ஆயிருக்கு. இது படி பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக வந்து எல்லா வேக்கன்சி பற்றியும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் சர்ஜியன், இப்போ அசிஸ்டன்ட் சர்ஜியன் வந்து 2553 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆக்சிலரி நர்ஸு, தென் அது இல்லாமல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 அந்த 1066ன்னு கொடுத்துருந்தாங்க. அது அப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 160 160 கரெக்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட், ரேடியோகிராஃபர், ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 8வது சீரியல் நம்பரில் ஃபார்மசிஸ்ட்டுங்கிற காலம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சாங்ஷன்டு அப்படிங்கிற காலமில் 1831 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1831 பேர். இன் பொசிஷன் அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த சாங்ஷனான இடத்துல எவ்வளோ பேர் வந்து இப்போ பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1459. ஸோ மீதி இருக்கக்கூடியது தான் வேக்கண்ட் அது வந்து 372ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 372 தான் ஆக்சுவல் வேக்கண்ட்டு, அதாவது அந்த பீரியட் ஆஃப் டைமில். வேக்கன்சி ஃபார் விச் நோட்டிஃபிகேஷன் சென்ட், அதாவது எவ்வளோ வேக்கன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து காலி இடங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தவிரவும் மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு ஒன்று வச்சு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 590. இது வந்து 2022 அந்த டேட் படி, அதாவது 17/2/2022. எம்ஆர்பி நோட்டிஃபைடு வேக்கன்சி அப்படின்னா எம்ஆர்பியிலேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2023 986 பேர். அதாவது இப்போ ஃபில் பண்ணாங்க இல்லையா ரீசெண்டாக, அந்த வேக்கன்சி தான் 986ன்னு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் 2024 இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 425. ஸோ 425 வேக்கன்சி வந்து இப்போ இருக்குது. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயந்தான். எம்ஆர்பியில் வந்து 2024 மட்டும் 425 வேக்கன்சி இருக்குங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் 2022 to 23 லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2022 to 23 வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2024 இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2024 எவ்வளோ வேக்கன்சி, 425 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் வரல. அதனால் அது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி 2025 வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது படி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 24லேயே அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பட் இங்கே கொடுக்காதனால இமீடியட்டாக வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எஸ்டிமேஷன் வந்து இங்கே பார்க்க முடியுது. 2024 மட்டுமே 425 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி இப்போது அப்கமிங் இயரில் இருக்கக்கூடிய வேக்கன்சி இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட்டட் வேக்கன்சி ஃபார் 2024 to 2025 24 to 25 வருஷத்தில் வந்து 320 வேக்கன்சி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உருவாக போகுது. ஸோ 425 + 320 வந்து 790. 795 வேக்கன்சி கிட்ட 2025 வந்து முழுமையாக இருக்கும். ஸோ எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் மாறும். ஸோ 2024 to 25 ஆவரேஜாக இல்லை ஒரு எஸ்டிமேட்டட் 700 வேக்கன்சின்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த வருஷம் வந்து 2025 to 26 98 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அதாவது இதுக்கு முன்னாடி எடுக்காதது ப்ளஸ் நெக்ஸ்ட் இயர் 25ஓடது 26ஓடது இது எல்லாமே சேர்த்து டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 418 வேக்கன்சி. அது இல்லாமல் 2024 வந்து 400 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் வந்து
700 வேக்கன்சி கிட்ட நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் காலமில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் சப்மிட்டட் பை எம்ஆர்பி ஃபார் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் 425 வேக்கன்சி. இந்த 425 அப்படிங்கிறது 2024 மட்டும் இருக்கக்கூடிய வேக்கன்சி. அந்த வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க எப்போயோ ரெடி பண்ணியிருக்காங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ஆர்பி ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ கோர்ட் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 425 போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இமீடியட்டானா எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. ஸோ பாசிபிளி வந்து 2025 ஜான்வரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் சப்மிட் பண்ணதாக போட்டிருக்காங்க. டிராஃப்ட் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல். ஸோ 425 வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் வேக்கன்சி 304, 824 கவுன்சிலிங் வேக்கன்சிஸ் 68, 2025 to 26 அரைசிங் வேக்கன்சிஸ் 46. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் வேக்கன்சிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போயே வந்திருக்கணும். மேபி அந்த அப்ரூவல் இன்னும் கிடைக்காதனால தான் வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் எப்போ வேணாலும் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் எம்ஆர்பி ரிலேட்டடாக கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ தட் அந்த டவுட்டு வேறு யாருக்கா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டவுட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ நாட்களில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ போன தடவை வந்ததை நீங்கள் கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா அப்போ நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் அது வந்து இடைவெளி இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பார்க்க வேணாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் அப்படின்னா ரொம்ப நாட்கள் கேப்பும் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 1 to 2 months அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 3-4 மாதம் ஆகும். அவ்வளோ நாட்கள்லாம் மோஸ்ட்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஒரு 30 to 60 days கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 2 months வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அந்த 2 monthsக்குள்ளார எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஏன்னா இப்போ டாக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து 2 monthsங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டால் பெட்டர். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா இதை முடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3 months நீங்கள் வந்து முழுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கி கிளியர் பண்ண முடியும். ஆனால் அந்த 3 monthsமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு அந்த ஸ்கெடியூலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும். ஸ்கெடியூல் மீன்ஸ் லைக் ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ராப்பகலாக தூங்காமல் படிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. டெய்லி வந்து ஒரு 3 to 4 hours, அது வந்து பிரேக் விட்டு இருந்தால் இன்னுமே நல்லது. ஸோ மார்னிங் ஒரு 2 hours, இல்லை ஆஃப்டர்நூனில் வந்து நீங்கள் ஒர்க்கு போகலை அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour, மேபி உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் ஒர்க்கு போகிறீங்கன்னா மார்னிங்கும் உங்களால் படிக்க முடியலைன்னா முடித்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து 4 hours கூட தேவையில்லை, ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் படிக்கிறதுனா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு புக்கில் வந்து ஒரு கொஷின் படிக்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து செல்லோட பவர் ஜெனரேட்டிங் யூனிட் அப்படின்னு படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து டைரெக்டாக கேட்டாங்கன்னா ஓகே, இதை நீங்கள் புக்கில் படித்த மாதிரியே கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இதுவே அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் டீப்பாக போய் இன் விச் பார்ட் ஆஃப் த செல் ஏடிபி இஸ் ஜெனரேட்டட். ஸோ நமக்கு ஏடிபின்னு என்னென்னு தெரியணும். மேபி அந்த பவர் ஹவுஸுங்கிற வேர்டு வந்து நம்ம படிச்சிருப்போம், அதுக்கான மீனிங் வந்து அது ஏடிபி ஜெனரேட் பண்ணுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அந்த கொஷினை வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து கேட்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஷின் 30 கொஷின், அதாவது நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், அவ்வளோதான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம லைஃப் லாங் வந்து அது மறக்கவே கூடாது, அந்த மாதிரி படிக்கணும். அதாவது இப்போ பவர் ஹவுஸ்னால் அது வந்து ஏடிபியை குறிக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 to 3 months அந்த பீரியடுக்குள்ளார உங்களால் எவ்வளோ 1 mark படிக்க முடியுமோ அதை படித்தாலே ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஹையர் பாசிபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன அந்த மைட்டோகாண்ட்ரியா, அந்த பவர் ஹவுஸ், ஏடிபி,
இந்த விஷயங்களை வந்து எல்லா சப்ஜெக்டோடையும் நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணிக்கணும். இப்போ சூட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து டேப்லெட் ப்ரிப்பரேஷனில் பர்டிகுலராக இந்த ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரியான இப்போ அந்த டேப்லெட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அதாவது அந்த ட்ரக்குக்கு இந்த ட்ரக்ஸை வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை கிரானுலேஷனா வெட் கிரானுலேஷனா, ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணிக்கணும். அனாட்டமி ஆகட்டும், ஃபார்மகாலஜி ஆகட்டும், சூட்டிக்ஸ் ஆகட்டும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோரிலேஷன் வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நிறைய கொஷினுக்கு பொருந்தும். ஒரு சிலதுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வந்து ஒத்து வராது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பிளான்ஸோட ஃபேமிலி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இல்லை அதை வந்து ஆழ்ந்து படிக்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு ஃபேமிலி நேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகலாம். ஸோ எதுக்கு உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, இல்லை அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா டீப்பாக படிச்சுக்கிறது நல்லது. டீப்பாக படிக்கணுங்கிறதுக்கான மீனிங் வந்து நீங்கள் ஒரு பெரிய புக்கை எடுத்து அதில் தான் நீங்கள் படிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 1 மார்க் படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஃபோனை எடுத்து கூகுளுக்கு போய் அந்த அந்த கொஷினோட ஆன்சரையோ ஏதோ ஒன்று அதை போட்டு ஜஸ்ட் அந்த கொஷினையே நீங்கள் கூகுள்லேயே கேட்டிங்கனாலே அது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். 1 வேர்ட் ஆன்சரையே நீங்கள் வந்து ஒரு நாலேஜாக பார்க்கணும். அதை வந்து ஜஸ்ட்டு ஆன்சராக பார்க்காம இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஓகே இந்த ட்ரக் வந்து இந்த நோயில் கொடுக்குறாங்க, அதனால் அந்த நோய் வந்து குணமாகுது, இல்லை இந்த ட்ரக் வந்து அந்த நோயை வராமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்டுக்கு பொருந்தும். ஸோ அந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி படிக்க வேண்டியிருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஜூரிஸில் வந்து அந்த ஆக்ட் இருக்குது இல்லையா, ஆக்டோட இயர்லாம் படிக்கணும். அப்புறம் அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது இல்லை சாப்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு சில ஆக்டில் பார்த்திங்கன்னா அதில் வந்து மெம்பர்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் யார் எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கணும். அப்புறம் அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்ன கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும். அப்புறம் இந்த ஸ்கெடியூல்ஸில் வந்து ஏலேருந்து ஒய் வரைக்கும் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன, அதாவது அந்தந்த ஸ்கெடியூலில் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் வந்து ஸ்கெடியூல்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா வச்சு படிச்சுக்கணும். ஸோ இதை பற்றியும் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் மேபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் அதோட அந்த சிலபஸை வந்து நம்ம எப்படி படிக்கணும், அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கிறது, அப்புறம் பர்டிகுலராக இந்த ஃபார்மகாலஜி, அனாட்டமி இதெல்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் 2 முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் இருக்க வீடியோ பார்த்து. அதில் ஒன்று வந்து ஃபார்மகாலஜி, இன்னொன்று வந்து அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்கள் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கு தனியாக, ஃபார்மகாலஜி தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். மீதி சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்ன ஐடியாலாம் இருந்துச்சோ அது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி கேட்டிருந்த டவுட்ஸ் இது தான். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் கூட கேட்டிருந்தீங்க. அது என்னென்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து மேபி ஜான்வரியில் வருதுன்னா எழுத முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ ஆர் பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து எலிஜிபிலிட்டி இல்லை குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து பார்க்கணும். அதில் அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. மேபி வந்து மார்ச் 28, 2025 அப்படின்னு ஒரு டேட்டை கொடுத்து, இந்த டேட் படி யாரெல்லாம் நீங்கள் வந்து டிஃபார்ம் இல்லை பிஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. அந்த டேட் படி தான். அந்த டேட் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த டேட் படி உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படின்னா மீனிங் என்னென்னா, உங்களுக்கு எய்தர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டோ இல்லை கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டோ அந்த டேட்டுக்கு முன்னாடி டேட்டில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுதான் அதுக்கான மீனிங்.
அண்ட் நிறைய ப்ரொவிஷனல் இல்லை கான்வெகேஷனில் மந்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி இப்போ எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் மார்ச் மந்த்துன்னு கொடுத்தாங்க. மார்ச் 28னா உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேயும் மார்ச் இருக்குன்னா யூ வில் பி எலிஜிபிள். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் பற்றி, அதாவது அந்த மந்த் என்ன, டேட் என்ன அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு டவுட் வந்து ஃபார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது அந்த ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் நம்ம கோர்ஸ் முடிஞ்சதும். அது பண்ணியிருக்கணுமா எக்ஸாம் எழுதுன்னு கேட்டுதீங்க. எஸ், அது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும். ஏன்னா இந்த போஸ்ட்டே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் கம்ப்ளீட் பண்ணது இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டோட அப் டு டேட் பார்த்துக்கோங்க. அது இன்கேஸ் அது முடிகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா அது வந்து ரினிவலும் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஓவரால் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் கேட்டிருந்த முக்கியமான டவுட்ஸும் இதில் சொல்லிட்டேன். அண்ட் அதை பற்றின இந்த பிடிஎஃப்பையும் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ பிடிஎஃப்பில் என்னென்ன கண்டென்ட் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதில் இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்குன்னு ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானே இந்த பிடிஎஃப் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான் பார்த்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பிடிஎஃப் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே இந்த பிடிஎஃப் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பற்றின இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிறது ஷோராக தெரியல, பட் ஜனவரிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரப்போகிற இந்த அப்கமிங் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எம்சிக்யூ புக்ஸ் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் புக் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் டோட்டலாக இருக்கக்கூடிய எம்சிக்யூ கவுண்ட் பார்த்திங்கன்னா 8500 எம்சிக்யூ வந்து ஓவராலாக இருக்கும். ஸோ இந்த புக் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்ஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கீழே வரும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த புக்கோட மாடல் இங்கே வீடியோவை கொடுக்குறேன். ஸோ இதை பாருங்கள், இதுதான் அந்த புக்கோட மாடல். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உங்களுக்கு எம்ஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாவது எம்சிக்யூ புக் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். அண்ட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மேபி வரல அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தட்ஸ் இட். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.